வேண்டாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ரெஸ்பெக்ட், அதாவது மரியாதை. இது வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பயத்தினால வர்ற மரியாதை, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நல்ல கேரக்டர்னால வர்ற மரியாதை, லவ்னால வர்ற மரியாதை. இது பல விதமாக இருக்குது. இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் 3 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். அதை நீங்கள் கடைப்பிடிச்சாலே உங்களுக்கான மரியாதை தன்னால் கிடைக்கும். எந்த குவாலிட்டிஸுமே இல்லாமல் ஒரு சிலருக்கு நம்ம வந்து மரியாதை கொடுப்போம். பணத்துக்காக மட்டுமே அதை நம்ம கொடுக்குற மரியாதையாக இருக்கும். அப்படியாப்பட்ட மரியாதை நம்மளுக்கு கிடைச்சாலாம் வேண்டாங்க. ஏன்னா அது நிலையானதும் கிடையாது, நிரந்தரமானதும் கிடையாது. அதுக்காக நமக்கு கிடைக்கிற மரியாதையை நம்ம தக்க வச்சுக்க முடியாதுங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி மரியாதையை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதே ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பணத்தை மட்டுமே பேசி சில பேர் வந்துட்டு என்கிட்ட அவ்வளோ இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த பில்டப் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை வந்து அது உண்மையானதாக கண்டிப்பாக இருக்காதுங்க. இது யாராக இருந்தாலும் உள்ள ஒரு ரியாலிட்டி லைஃப்பில் யார் வந்துட்டு உதவி பண்ணிட்டு பிரதிபலனை எதிர்பார்க்காம போய்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த உதவி வாங்கினவங்க கொடுப்பாங்க பார்த்தீங்களா மரியாதை. அது மட்டும்தாங்க நிரந்தரமான மரியாதை. ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க மதிக்கிறாங்களா மதிக்கலையா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்காம நம்ம போக்குள்ள நம்மளை தேடி அந்த மதித்து நம்மளை ரெஸ்பெக்ட் கொடுத்து வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மரியாதை நிரந்தரமாக இருக்கும். ஸோ நம்ம வழியில் நம்ம கரெக்டாக போவோங்க. நமக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் என்கிட்ட அங்கே அவ்வளோ சொத்து இருக்குது, இங்கே இவ்வளோ சொத்து இருக்குது, நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பில்டப் சீனெல்லாம் போடுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம காது கொடுத்து கேட்போமே தவிர நம்ம மரியாதை கொடுக்குறோம், நம்ம மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. நம்ம அந்தாண்ட போன பிறகு நம்ம அதை மறந்துட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரியான மரியாதை வந்து நிரந்தரமானது கிடையாது. மாதிரி நம்ம சில பேர் மேலே வைக்கிற மரியாதை வந்து பயத்தினால வரும். இப்போ நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க திருப்பி வந்துட்டு அந்த நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேச வரக்குள்ள நம்ம வந்து அவங்க ஆமாம் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்னதாக அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் ஒன்று இருக்கும். அந்த பய உணர்ச்சியால் வர்ற மரியாதையும் நிரந்தரமானதாக இருக்காதுங்க. ஏன்னா வந்துட்டு அன்புனால வர்ற மரியாதை நிரந்தரமானதாக இருக்கும், பயத்தினால வர்ற மரியாதை கண்டிப்பாக நிரந்தரமானதாக இருக்காதுங்க. இது நான் படித்தது, அனுபவிச்சில் பார்த்தது எல்லாத்தையும் வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்னதான் உழைச்சி வாழ்க்கையில் பெரிய லெவலில் வந்தாலுமே சில பேர் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்களே வந்துட்டு உங்களை மட்டம் தட்டி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் மட்டம் தட்டலாமான்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மள்கிட்ட அந்த ஒரு கண்ணோட்டத்திலேயே நம்ம சுற்றி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனுடைய மரியாதை நம்மளுக்கு தேவையே கிடையாதுங்க. அவங்கக்கிட்ட நம்ம அன்பையும் பாசத்தையும் மரியாதையும் எதிர்பார்க்கறது நம்மளோட முட்டாள்தனங்க. ஸோ இந்த மாதிரி நபர்கள்ட்டேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. நம்மளை மற்றவங்கள்ட்ட உயர்த்தி காட்டணுங்கிறதுக்காக மற்றவங்களை குறை சொல்லி நம்மளுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பெக்டும் நிரந்தரமானது கிடையாது. அடுத்தவங்களை மட்டம் தட்டி தான் நம்மளை நாம் உயர்த்திக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம யோசிச்சாலே போதும், நமக்கான மரியாதை நம்மளை தேடி வருங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.